சங்குப்பூ சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தூதுவளை துவையல் எப்படி அரைக்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான தூதுவளையை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தூதுவளை ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்கும், செடி முழுக்க முள்ளு தான் இருக்கும். கவனமாக சுத்தம் பண்ணிக்கணும். இலைகள் ஃபுல்லாக முள் தான், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் சாப்பிட்லாம். சளி தொல்லை உள்ளவங்க வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டா சளி குணமாகும். இது அதோட விதை. இந்த விதையை காய வச்சு போட்டாலே செடி வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பூண்டு, புளி கொஞ்சம், காஞ்ச மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, ஒரு சின்ன துண்டு வெல்லம், இது சுவைக்காக, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இந்த இலைகளை கைகளால் பறிக்க முடியாது, ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம சங்குப்பூ சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதனுடைய பூ நம்மளுக்கு வேண்டாம், இலையே பறிச்சுக்கலாம். நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வதக்கிக்கோங்க. பூண்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இஞ்சி, அலசி வச்ச கீரையை போட்டுடலாம். கீரை எண்ணெயிலேயே வதங்கட்டும். புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை மிக்ஸ் ஜாரில் மாற்றிக்கலாம். உப்பு போட்டு இந்த நேரத்தில் வெல்லத்தை போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். அரைச்சி விழுது தாளிச்சிக்கலாம். அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கொஞ்சமாக சீரகம், பெருங்காயத்தூள், அரைச்சி விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது, அரைக்கும் போது சேர்க்குறதோடு சரி. இது ஒரு வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். சளி தொல்லை உள்ளவங்க வாரம் ஒரு முறை சாப்பிட்டாலே போதும். பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சுடு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.